போயின்னு இப்படியே தெரு 1 மணிக்கு ரோட்ல போய் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஆமா ஆமா. தூங்கலாம் மாட்டாங்க மேடம். இவங்க சொல்றாங்க தூங்குறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு மெடிகேஷன் கொடுத்துதான் ஆகணும். அது சைக்கியாட்ரிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்க செட்டில் ஆன பிறகுதான் நாங்க வெளியில இறைச்சி கூட கூட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் we cannot make her ஸ்லீப்லெஸ்ஸா அப்படி வச்சிருக்க முடியாது இல்லையா அங்க. அதனால உடனே சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து நாங்க மெடிகேஷன் தொடங்கிடுவோம். அம்மா கூட இருந்தா ஓகே. மத்தபடி எந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. வேற எந்த உடம்புக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. ஒண்ணும் இல்லையா? she looks fit. ஓகே மேம். அப்பா அனுப்புங்க மேம். சரி, அப்ப இன்னைக்கு அனுப்புறீங்களா நாளைக்கு? நாளைக்கு காலையில வரட்டும் மேம், வரட்டும். இந்த சோமங்கலம் லொகேஷன் சோமங்கலம் எனக்கு யாராவது மேம் நான் எனக்கு என்னோட வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிடுங்க. நான் உங்க நம்பர் வந்து மிஸ்டர் தாஸ், இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், அவருக்கு கொடுத்துடுறேன். அண்ட் எங்க சைட்ல இருந்து நாங்க ஏதாவது பண்ணோம்னா அதுவும் சொல்லுங்க மிஸ் சுரேடா. ஒன்றும் இல்லை மேம், இந்த லெட்டர் தான், இந்த ப்ரொசீஜர் ஆஃப் கெட்டிங் இன் அந்த லெட்டர் தான் ஃபார்மலாக எங்களுக்கு இருக்கணும் ரெக்கார்டுக்கு. மற்றபடி டாக்குமெண்டேஷன் தவிர ஒன்றும் இல்லை. வில் கீப் யூ அப்டேட். வாட் அபவுட் த அதர் கேர்ள் சுரேடா? இன்னொரு பொண்ணு அனுப்பிச்சிருந்தோமே, பழனி அம்மாவா? ஆமா. ஷீ இஸ் டூயிங் ஃபைன் நவ். ஐ saw her. ஓகே, நான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தேன் மிஸ் சுரேதா. அப்போ எனக்கு உங்களை கிடைக்கல. ஆமா, ஏதாவது தேவைப்படுறதா என்னது வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் நான் கூப்பிட்டுருந்தேன். ஓ இல்ல, ஷீஸ் ஓகே மேம், ஒன்றும் வேண்டாம். பாவம் அவங்க கொஞ்சம் சிவியர்லி சேலஞ்ச் இல்லை, அவங்க தைக்கவும் கம்மி. அதனால அவங்க ஷீஸ் ஒன் ஹார்ம்லெஸ் திங். ஷீஸ் டூயிங் ஃபைன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் இவங்களை அனுப்புறேன் நாளைக்கு காலையில். ஓகே, தேங்க்யூ சுரேடா. நாளைக்கு காலையில் நான் சுரேடாவோட நம்பர் கொடுத்துட்றேன். இவங்க கிட்ட போயிட்டு நல்லபடியாக திரும்பி நார்மல் வாழ்க்கைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ நாள் அவள் சர்வைவ் ஆயிருக்காங்கன்னா நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா தான் மேடம், எப்படி நான் சமாளிச்சிங்கன்னு தெரியலம்மா. முதல்ல அவளோட ட்ரீட்மெண்ட் நீங்க போய் கூட போய் இருந்துடுங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாதுமா.